Hi students, happy morning to all. I welcome you all in our computer science class unit 2. Students, today you are going to see about a new and interesting lesson, that is Python variables and operator. So far you learnt about the basics of Python. இது வரைக்கும் நீங்க ஒரு பைத்தானோட basics பார்த்தீங்க, சின்ன கான்செப்ட் பார்த்தீங்க இல்லையா? So hereafter you have to learn about the in-depth information of the Python. So ஒரு பைத்தானோட detailed information பார்க்க போறீங்க. Let me see that. Python chapter 5 variables and operators. First one is the introduction. Python is a general purpose programming language. So what is meant by general purpose? நான் இது உங்களுக்கு first classலயே என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தானுங்கிறது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தனிப்பட்ட முறையில் கிரியேட் பண்ணது கிடையாது. அண்ட் தென் பைத்தான் இஸ் மேட் அப் ஆஃப் தி OOPS கான்செப்ட் அண்ட் POPs concept. OOPS means object oriented programming language and POP means procedural oriented programming language. Okay, so ரெண்டு கான்செப்டே என்ன பண்ணும், பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் தென் இது யார் கண்டுபிடிச்சாங்க? கெய்டோ வேன் ராசம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஃப்ரம் CWI சென்ட்ரம் விஸ்டோ அண்ட் இன்ஃபர்மேட்டியா அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? விச் இஸ் தி National Research Institute for the Mathematics and Computer Science. ஸோ நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் எதுக்காக, மேக்ஸ்க்காகவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காகவும் இருக்கிற நெதர்லாண்டில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட். ஓகேவா? இங்கே கண்டுபிடிச்சது தான் பைத்தான் அப்படிங்கிறது. ஓகே, ஹூ இன்வென்டட் திஸ்? கெய்டோ வேன் ரான்சம். ஓகே, அண்ட் தென் the language was released in 1991. எந்த இயர் பண்ணாங்க? 1991. ஓகே, Python got its name from the BBC comedy series from 70s. 1970s பிபிசியில் ஒரு காமெடி சீரியஸ் போயிட்டு இருந்தது. அதில் மண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? பைத்தான் சப்போர்ட் த போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சஸ். ஸோ பைத்தான் அப்படின்னா என்னது, இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஓகேவா? இப்போ ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய லாங்குவேஜ் அப்படின்னா தட் இஸ் பைத்தான். ஸோ பைத்தானால என்னென்ன யூசஸ்? கேம் டெவலப் பண்ணலாம், ஒரு வெப் பேஜ்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஏதாவது டவுன்லோட் வேணும்னா பைத்தான் யூஸ் பண்ணலாம். எல்லா சர்க்கிள்லையுமே என்ன ஆகுது, பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எஃபெக்டிவாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பைத்தான். It is the general purpose programming language, you know very well. Okay, which can be used for both scientific and non-scientific programming. So what is scientific and non-scientific? இதை நம்ம ஸ்பேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன கேல்குலேஷன் வேணுமோ அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேர் யூ வாண்ட் டு யூஸ் தட் யூ ஹாவ் டு யூஸ் ஈஸிலி. ஓகே, அண்ட் தென் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் மீன் பை பிளாட்ஃபார்ம்? பிளாட்ஃபார்ம் அப்படின்னாவே நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விச் மீன்ஸ் நான் இந்த பைத்தானை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸில் தான் யூஸ் பண்ணுவேன், ஆப்பிளில் தான் யூஸ் பண்ணுவேன், மேக்கில் தான் யூஸ் பண்ணுவேன், லினக்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எல்லா பிளாட்ஃபார்முமே பைத்தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் பைத்தான் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். C++ மாதிரி பெருசாக இருக்காது பைத்தான். 4 லைன்ஸ் தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், 4 to 10 லைன்ஸ் தான் கோடிங் தான் என்ன இருக்கும், பைத்தான் இருக்கும். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்மளே ரைட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கேர்லி பிரேசஸ் கிடையாது, கமா கொட்டேஷன் எதுவுமே கிடையாது, ஒரு லைனாக எழுத போகிறோம் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே, அண்ட் தென் பைத்தான் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க. அண்ட் தென் ஒரு பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? விச் மீன்ஸ் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லா இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஓகே, எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் சயின்டிஃபிக் நான் சயின்டிஃபிக் எல்லா ப்ரோக்ராமும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது ஈஸியாக நம்மளால் ரீடபிள், ஒரு யூஸரால் ஈஸியாக ரீடபிள் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் the version 3.x of the Python ideal integrated development learning environment. Ideal means integrated development learning environment. Okay, it is used to develop and run Python code. So இந்த விண்டோவில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பைத்தான் கோடை டைப் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த வெப் சோர்ஸ் www.python.org. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பைத்தான். ஓகே, அண்ட் தென் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். In Python, programs can be written 2 ways namely. So நம்ம பைத்தான் 2 டைப்பில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்ட்ராக்டிவ் மோட், செகண்ட் ஒன் இஸ் தி ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள்
யூடியூப் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸ் அனுப்பும் பொழுது, ஓகேவா, வாட்ஸ்அப் கிளாஸோ இல்லை ஒரு வீடியோவோ யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போய் யூடியூப் பேஜ்லேயே போய் லோட் ஆகி ரன் ஆகும் இல்லையா, அந்த வீடியோவை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இந்த இடத்துல செய்கிற ஆக்ஷனோட ரிசல்ட் எனக்கு எங்கே கிடைக்குது, இன்னொரு விண்டோவில் கிடைச்சிது அப்படின்னா தட் இஸ் கால்டு தி ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, பட் இன்ட்ராக்டிவ் மோட்னா இப்போ இருக்கிற நிறைய யூடியூப்பை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்லேயே அந்த வீடியோ ஓடும் குட்டி விண்டோவில். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? நான் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புகிறேன்னா அதை நீங்கள் டச் பண்ணும்பொழுது இன்னொரு பேஜுக்கு வந்து ரன் ஆச்சு, அந்த வீடியோ வந்து ரன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே ஓடுது, ஓகே, அந்த லிங்க்கை டச் பண்ணும்பொழுது வாட்ஸ்அப்லேயே அந்த வீடியோ வந்து ஓடுதுன்னா தட் இஸ் கால்ட் தி இன்ட்ராக்டிவ் மோட். Is that clear? Okay. The interactive mode allows us to create the code in Python command prompt. So, அதே பேஜ்லேயே நான் டைப் பண்ணுறேன், அதே பேஜ்லேயே அதோட அவுட்புட் பார்க்குறேன். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே விண்டோலையே நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே கோடிங்கை டைப் பண்ணுறேன், அந்த டைப் பண்ண கோடிங்க்கு கீழே நான் அவுட்புட் பார்க்குறேன். பட் ஸ்கிரிப்ட் எப்படி இல்லைன்னா, ஒரு விண்டோவில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி நான் ஒரு கோடிங் அடிக்கிறேன், அதை சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு விண்டோவில் நான் அவுட்புட் பார்க்குறேன். இஸ் தட் கிளியர்? ஓகே. வேரஸ் த ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராம் கேன் பி ரிட்டன் அண்ட் ஸ்டோர்டு அ செப்பரேட் ஃபைல். ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி நான் வந்து கோடிங் டைப் பண்ணுறேன் வித் எக்ஸ்டென்ஷன் py பைத்தான் அண்ட் எக்ஸிக்யூட்டட். த ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல். ஓகே, பட் நான் அந்த இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணும்பொழுது எனக்கு அந்த கோடை நான் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஐ காண்ட் ஏபிள் டு யூஸ் இட். ஓகே, பட் ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைலாக தானே இருக்குது, அதை நான் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Next one is interactive mode programming. In interactive mode, Python code can be directly typed. சொன்னேன் இல்லையா, அதே விண்டோவில் டைப் பண்ணி அங்கேயே அவுட்புட் பார்க்குறது. And the interpreter display the result immediately. Okay. Interactive mode can also use the simple calculator. ஸோ எப்படி போகிறோம், இன்வோக்கிங் எப்படி அது உள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம், டவுன்லோட் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ண பிறகு கோ டு தி ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் அப்படிங்கிறது சிஸ்டத்தில் கார்னர் இருக்கும், லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடியல் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதர்வைஸ் ஜஸ்ட் கிளிக் ஆன் த பைத்தான் ஐகான். ஓகேவா, பைத்தான் ஐகான் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். திஸ் இஸ் த விண்டோ ஆஃப் தி பைத்தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விண்டோலேயே தான், இந்த தான் நம்ம பைத்தான் ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். இந்த விண்டோலேயே நீங்கள் டைப் பண்ணி ரிசல்ட்டை இமீடியட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது மெனு பார், ஃபைல், எடிட்டு, அண்ட் தென் டீபக், இது ஷெல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த மெனு பார், யூ நோ வெரி வெல். அண்ட் தென் மேலே பைத்தான் 1.7.2 ஷெல்லுன்னு இருக்கிறது டைட்டில் பார். டைட்டில் பார் ஷோஸ் த நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். ஓகே, அண்ட் தென் பைத்தான் ப்ராம்ப்ட், அந்த 3 ஏரோ மார்க்கிட்ட என்ன சொல்கிறாங்க, பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த பைத்தான் ஐடியல் விண்டோ. ஓகே, the prompt indicates, இந்த 3 ஏரோ மார்க் இல்லையா, அதை நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். that indicates the interpreter is ready to accept instruction. ஸோ அந்த மாதிரி 3 greater than கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்டர்பிரிட்டர் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ரெடியாக இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்காக. therefore the prompt on screen means ideal is working interactive mode. interactive mode means அதே பேஜ்லேயே இன்புட் கொடுக்குறோம், அதே பேஜ்லேயே அவுட்புட் பார்க்குறோம். ஓகே, let us try as a simple calculator. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போடுறோம். ஓகேவா, அதே இதில் என்ன கொடுக்குறோம், x ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 20, z ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய். அப்போ x ப்ளஸ் ஒய் என்னது 30, 10 ப்ளஸ் 20 30. அப்போ அதே விண்டோவில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவுட்புட் பார்த்துட்டோம் இல்லையா, தட் இஸ் கால் த இன்ட்ராக்டிவ். ஒரே கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்மளோட இன்புட்டை கொடுத்து அங்கேயே அவுட்புட்டை பார்த்தா தட் இஸ் கால் தி இன்ட்ராக்டிவ் மோட். இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது வெப்பேஜ் தான். ஓகேவா, ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக அதால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிச்சுக்கோம், ஒரு டைப் வச்சுக்கும், ஒரு ஜாயின் பண்ணி அதோட எல்லா ஒர்க்ஸையும் பண்ணிக்கும். ஓகே, அப்போ பைத்தானில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி எ ஸ்கிரிப்ட் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் containing the Python statement. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மீன்ஸ் அதில் என்ன இருக்கும், ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் இருக்காது, ஒரு டெக்ஸ்ட் லைன் பை லைன் இருக்கும். ஓகேவா, பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோடு, நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அதை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன் வித்தவுட் ரீடைப்பிங்.
ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கோடிங் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, வித்தவுட் ரீடைப்பிங். இன்னொரு தடவை நீங்கள் போகும்போது அதை ரீடைப் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எடிட்டபிள். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், இந்த விண்டோ பார்த்தீங்க இல்லையா, இந்த விண்டோவில் உங்களுக்கு ஃபைல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெனுவாக இருக்குது இல்லையா. ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிற சப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கோ டு த ஃபைல் மெனு அண்ட் சூஸ் தி நியூ ஃபைல். அதர்வைஸ் ப்ரெஸ் தி Ctrl+N ஆஃப் தி ஷார்ட்கட் கீ ஃபார் நியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்குறீங்க. அப்படி இல்லைனா Ctrl+N அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் போகும்போது a untitled blank script text editor will be displayed on the screen. ஸோ உங்களுக்கு இதுதான் என்னது, untitled blank script editor. ஓகேவா, இதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பைத்தான் கோடிங்க டைப் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட், டைப் த கோடிங் இன் த ஸ்கிரிப்ட் எடிட்டர். நம்ம அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போட்ட அதே கோடிங்கை இங்கே ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி போடணும். ஓகேவா, a = 100, b = 350. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 450 வரணும் இல்லையா. அப்போது c = a + bங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டு அதை எங்கே கால் பண்ணுறேன், பிரிண்ட் த சம் cங்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது எப்படி ரன் பண்ணுறது. நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் என்டர் ப்ரெஸ் பண்ணாவே ரன் ஆகிடுது. பட் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் மோட் யூஸ் பண்ணும்போது ரன் பண்ணுறதுக்கு ரன் மாடியூல். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். கோ டு த ஃபைல் அண்ட் சேவ் த ஃபைல். ஓகே, ஃபைல் மெயிலில் போயிட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் இல்லையா. சேவஸ் டயலாக் பாக்ஸில் லொக்கேஷன் மை கம்ப்யூட்டரில் நியூ வேல்யூம் டி அப்படிங்கிற D:" என்ன பண்ணுறீங்க, பைத்தான் 3.7 அப்படிங்கிற ஃபோல்டரில் உங்களோட ஃபைல் நேமை கொடுத்து .py அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை, py அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனையும் பார்த்து சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் pyயை விட்டுட்டாலோ, ஃபைல் நேம் தப்பாக கொடுத்தாலோ, லொக்கேஷனை மாற்றி கொடுத்தாலோ உங்களுக்கு ஆன்சர் வராது. அப்போ ஃபைல் லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணுறீங்கிறத பார்க்கணும், எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும் py, அண்ட் தென் சேவஸ் டைப் பைத்தான் ஃபைலில் வச்சுட்டு, ஓகேவா, பைத்தான் ஃபைல்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளிக் ஆன் சேவ் பட்டன். Is that clear? Okay. Next, in the save as dialog box, select the location where you want to save your Python code. So நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட லொக்கேஷனை சூஸ் பண்ணி வைக்கணும். and then type the file name in the box. and then Python files are by default saved with the extension py. சில நேரத்தில் அது py ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். is there no problem? and then thus, while creating the Python script using the Python script editor, no need to specify the file extension. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் மோட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி கிளிக் ஆன் த சேவ் பட்டன். சேவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான், சேவ் பண்ணுறது தெரியும், ஒரு நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. கோடிங் அடித்த பிறகு சேவ் பண்ணுறீங்க Ctrl+S கொடுத்து. ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறமா ரன் பண்ண போகிறீங்க. கோ டு த ரன் மெனு. 4th ஆப்ஷனாக இருக்கிறது நமக்கு ரன் இல்லையா. ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் ஆர் ப்ரெஸ் F5 அப்படிங்கிறது ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போய் உங்களுக்கு லிசனர், இது நீங்கள் கோடிங் அடித்த பேஜ் இல்லையா, இது உங்களுக்கு அவுட்புட் வரப்போகிற கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அவுட்புட் வந்துருச்சு இல்லையா, அதை sum 450 அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இஃப் your code has any error, it will be shown in the red color in the idle window. ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க இல்லையா, F5 அழுத்தும் போதே உங்களுக்கு என்ன ஆகும், தனியாக ரெட் கலரில் தெரியும். அண்ட் தென் பைத்தான் டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் எரர் அக்யூர்ட். ஸோ பைத்தான்லேயே இருக்கும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் எரர் பண்ணீங்க அப்படின்னு. அந்த தப்பு வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் தப்பாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை டைப் எதுவும் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துட்டீங்களான்னு அதுவே உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காமிக்கும். டு கரெக்ட் த எரர், கோ பேக் டு த ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டர் வந்துட்டு எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், Ctrl+S சேவ் பண்ணணும். ஃபைல் அண்ட் சேவ் அந்த ஆப்ஷன் மெனு வைஸும் கொடுக்கலாம். ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூஸ் F5. அதுக்கப்புறமா எல்லா எரரையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், F5 அப்படிங்கிற கீ ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஐடியல் விண்டோவில் அடுத்த விண்டோவில் போய் தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு காமிக்கும். த சம் ஈக்குவல் டு 450 வந்துருச்சு இல்லையா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க, பைத்தான் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது கமாண்ட் ப்ராம்ப்ட். அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரோக்ராமை கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன ட்ராபேக் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் அதே விண்டோவில் நீங்கள் வந்து நிறைய கோடிங் கொடுக்க முடியாது.
சிங்கிள் கோடிங் இல்லைன்னா ரொம்ப 2 to 3 இந்த மாதிரியான கோடிங் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் ஸ்கிரிப்டில் நீங்கள் எவ்வளோ நிறைய வேணாலும் கோடிங் கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி கொடுப்போம்? லெட் வி see that a program need to interact with the user to accomplish the desired task. This can be achieving by the input and output function. ஒரு ப்ரோக்ராம் எதால மேடப் ஆகுது? இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வச்சுதான் இல்லையா? நான் என்ன இன்புட் கொடுக்குறேன், அந்த அவுட்புட் அது எனக்கு கரெக்டாக தருதா, இதை தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, the input function help to enter data at the runtime by the user. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் டைமில் ஆன் டைமில் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் தென் த அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன். ஓகே, லிசன் இட் கேர்ஃபுல்லி. பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனை என்ன சொன்னோம்? இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் என்ன சொன்னோம்? பிரிண்ட் அப்படின்னு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ஸ்க்ரீனில் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்லேயே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்தாச்சு இல்லையா? பிரிண்ட்டில் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்குறேன். x = 5ன்னு கொடுத்துருக்கேன், y = 6ன்னு கொடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இசட்டுங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது பிரிண்ட் இசட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டேன். அப்போ நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ப்ரோக்ராமில் கொடுத்துட்டேன். நான் ஜஸ்ட் எஃப்ஐ அப்படியே ரன் பண்ணும்பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேல்யூஸும் வந்துடும். நான் அந்த ரன் டைமில் எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்க தேவையில்லை. நோ நீட் டு கிவ் எனி வேல்யூ அட் த ரன் டைம். பிஃபோராகவே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவுட்புட் பாருங்கள், இதில் த சம் இஸ் 11 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ the sum of x and y is z அப்படின்னு வரும்போது the sum of 5 and 6 is 11. அப்போ நான் வந்து எந்த வேல்யூவும் பின்னாடி கொடுக்கல, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். ரன் டைமில் எதுவுமே கொடுக்கல. அப்போனா அது எனக்கு printf ஃபங்க்ஷன். ஓகே, printf ஃபங்க்ஷன் evaluate the expression before printing it on the monitor. அப்போ என்ன பண்ணும், ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட எல்லா கேல்குலேஷன் எக்ஸிக்யூஷனையும் முடிச்சுக்கும். the print display the entire statement which is specified in the print and comma is used to separate the print to print more than one item. ஸோ இந்த இடத்துல சம் ஆஃப் எக்ஸ் கமா கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அண்ட் ஒய் கமா இசட் கமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கமா என்ன பண்ணும், வேரி பண்ணி காமிக்கும். இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட்னு செப்பரேட் பண்ணி காமிக்க தான் நம்ம கமா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நான் ரன் டைமில் எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன், நான் ப்ரோக்ராம்லேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எனக்கு ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இட் அக்செப்ட் த டேட்டா அஸ் இன்புட் அட் த ரன் டைம். நான் ப்ரோக்ராம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அந்த டைமில் தான் என்ன பண்ண போகிறேன், இன்புட்டை கொடுக்க போகிறேன். எப்போ, எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன்னா தட் இஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன, வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஓகே, லெட் வி see that. வேர் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறதா நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். சின்டாக்ஸ் இஸ் a statement or message to the user. We know what input can be given. If the prompt string is used, it is displayed on the monitor. The user can provide the expected data from the input device. The input take whatever is typed from the keyboard and stored entered the data in the given variable. ஸோ நம்ம கீபோர்டில் ஆன் டைமில் என்ன டைப் பண்ணுறோமோ அதை தான் இன்புட் டேட்டா எடுத்துக்கும். ஓகே, இஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் கிவன் இன் த இன்புட், நோ மெசேஜ் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன். லிசன் இட் கேர்ஃபுல்லி. இப்போ நான் முன்ன என்ன சொன்னேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் கொடுத்து ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இன்புட்டில் என்ன பண்ண போகிறோம், ஆன் டைம் ரன் டைமில் இன்புட் கொடுத்து அப்போயே நான் என்ன பார்க்க போகிறேன், அவுட்புட் பார்க்க போகிறேன். அப்போ இங்கே என்டர் சிட்டின்னு இருக்கு இல்லையா, சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கேட்குது, என்டர் யுவர் சிட்டின்னு கேட்குது இல்லையா, அந்த இடத்த நான் மதுரைன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் சிட்டி அப்படின்னு அந்த சிட்டியில் நான் என்ன கொடுத்துருக்கேன், மதுரைன்னு கொடுத்துருக்கேன்னா அதை இங்கே கெட் வேல்யூ பண்ணுது. லிசன் இட் கேர்ஃபுல்லி. என்டர் த சிட்டிங்கிறது ஒரு அவுட்புட். நான் அதை கொடுத்த பிறகு என்டர் தட்டின பிறகு எனக்கு அடுத்த ஆன்சர் என்ன வரும், ஐ எம் ஃப்ரம் சிட்டின்னு வரும். அந்த சிட்டி மதுரைன்னு அது எப்படி எடுத்துக்குது, முன்னாடியே சிட்டிங்கிறத நான் கெட் வேல்யூ வாங்கியிருக்கேன்.
ஃபர்ஸ்டே சிட்டி ஈக்குவல் டு இன்புட்னு கொடுத்துருக்கேன்னா அந்த சிட்டியில் என்ன இருக்கும், மதுரைங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ அந்த வேல்யூவை இங்கே கெட் பண்ணுறேன், எங்கள் பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் கெட் பண்ணுறேன். அப்போ என்டர் த வேல்யூ, ரன் டைமில் நான் எனக்கான வேல்யூ கொடுக்குறேன் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, சிட்டி ஈக்குவல் டு இன்புட்டில் ஒன்றுமே கொடுக்காதனால நான் ராஜராஜன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே என்டர் யுவர் சிட்டின்னு இருக்கிறதுனால நான் இங்கே அதுக்கப்புறமா மதுரை கொடுக்குறேன். ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கலனால ராஜராஜன் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம், சிட்டியில் நான் என்ன ராஜராஜன்னு டைப் பண்ணியிருக்கேன் எப்போ, ரன் டைமில். அதை எங்கே பண்ணுறேன், எங்கே கெட் பண்ணுறேன், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கெட் பண்ணி ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்னு அவுட்புட் தரேன். ஓகேவா. அண்ட் இது பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள், x, y இன்புட், இன்டீஜரில் இன்புட் என்டர் நம்பர் 1, int இன்புட், இன்டீஜரில் இன்புட் தராங்க என்டர் நம்பர் 2. அப்போது x, y, அப்போ x வேல்யூ y வேல்யூ கெட் பண்ணி ப்ளஸ் பண்ணுன்னு சொல்லுது இல்லையா. அப்போ என்டர் நம்பர் 1 30, என்டர் நம்பர் 2 50. அப்போ நான் ஆன் டைமில் அவுட்புட்டில் தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூவை கொடுக்குறேன். அப்போ x ஈக்குவல் டு 30, y ஈக்குவல் டு 15 கொடுக்குது இல்லையா. அப்போ நம்பர் 1ங்கிறது x வேரியபிள் எடுத்துக்குது, நம்பர் 2ங்கிறத y வேரியபிள் எடுத்துக்குது. லிசன் இட் கேர்ஃபுல்லி. இன்புட் ஃபங்க்ஷனும் பிரிண்ட் ஃபங்க்ஷனும் என்ன சொல்லுதுன்னு புரியுதா. இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரன் டைமில் தான் உனக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது தான் வேல்யூவே நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அவுட்புட்டில் தான் நீங்கள் நம்பர் என்டர் நம்பர் 1 30, என்டர் நம்பர் 2 15 கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு கெட் பண்ணி தருது. இதே பிரிண்ட், ஓகே. அண்ட் தென் இதே பிரிண்ட் வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ப்ரோக்ராமில் கொடுத்துட்டு அவுட்புட்டை மட்டும் பார்ப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கமாண்ட்ஸ் இன் பைத்தான். கமாண்ட் அப்படிங்கும்பொழுது சிங்கிள் கமாண்ட், மல்டி கமாண்ட்னு இருக்குது. கமாண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது அவுட்புட்டில். நீங்கள் C++ல பார்த்தீங்க இல்லையா, சிங்கிள் வேல்யூ மல்டி வேல்யூன்னு பார்த்தீங்க, ஆஷ் போட்டு ஸ்டார் போட்டு இருக்கும். ஒரு ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன், ஒரு யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமாண்ட் லைன். ஓகே. இன் பைத்தான் கமாண்ட் லைன் பிஹைண்ட் வித் தி ஆஷ்ங்கிற சிம்பிள் வச்சு தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நம்ம ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. And then the line that behind with ash are considered as the command and ignored by the Python interpreter. So Python ஓட compiler interpreter என்ன பண்ணும், அந்த command line விட்டுடும். ஏன் அப்படின்னா command line which not be executed by the compiler. Okay. Commands are maybe single or no multi lines. Okay. And then the multi-line command should be enclosed with the set of ட்ரிபிள் கோட்ஸ் கிவன் பிலோ. ஓகே. ஸோ நம்ம சிங்கிள் அண்டு மல்டி லைன் பார்த்தோம். சிங்கிள் எப்போவுமே ஆஷ் அப்படிங்கிற இதில் ஸ்டார்ட் ஆகும், பட் மல்டி லைன் வந்து ட்ரிபிள் கோட்ஸில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு யூசர் ஐடென்டிஃபிகேஷன், இந்த ஃபங்க்ஷன் இந்த செஷனில் பண்ணுது, இந்த செஷனில் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு யூசர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் C++ல பார்த்துருக்கீங்க இல்லையா, டபுள் ஸ்லாஷ் போட்டு போடுவீங்க, அது சிங்கிள் லைன். மல்டி லைன்னா ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அந்த லைனை முடிச்ச பிறகு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போடுவீங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இண்டென்டேஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் த பைத்தான். இண்டென்டேஷன், வாட் இஸ் மீன் பை இண்டென்டேஷன், விச் மீன்ஸ் ஸ்பேஸ். பைத்தானில் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் எரர், ஒரு ஸ்பேஸ் விடலனாலும் எரர். அப்போது பைத்தான் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி த இண்டென்டேஷன். அந்த ஸ்பேஸை வச்சு தான் பைத்தானே ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. லிசன். Python uses the white space, searches the space and tabs to define program blocks, whereas other languages like C, C++, Java use the curly brace to indicate the block of code for class, function or body of the loop or block of session command. So selection command. Listen. நீங்கள் C++ல கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஒரு பிளாக் ஆஃப் கோடை கொடுக்கறதுக்காக. ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பேஸுங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு பிளாக் ஆஃப் கோடு கேர்லி பிரேசஸ்க்கு பதிலாக இங்கே ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதில் எப்படி ஒரு கேர்லி பிரேசஸ் விட்டால் எரர் காமிக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டால் கண்டிப்பாக பைத்தானில் எரர் காமிக்கும். இஸ் தட் கிளியர்? ஓகே. த நம்பர் ஆஃப் ஒயிட் spaces and tabs. Okay. In the indentation is not fixed, but all the statement within the block must be indented with the some amount spaces. Okay வா. லிசன். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸில் தான் இருக்கும். மாறி மாறி இருந்ததுனால உங்களுக்கு அது எரர் காமிக்கும். ஸோ பைத்தான் பொறுத்தவரையில் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்தீங்க, பைத்தான் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க, அதில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, 3 கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க. அண்ட் தென் ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னன்னு பார்த்தீங்க. ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ஓப்பன் பண்ணுறது,
ரன் பண்ணுறது அண்ட் தென் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. அண்ட் தென் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க, பிரிண்ட் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க, அண்ட் தென் கமாண்ட்ஸ் அண்ட் இண்டென்டேஷன் இந்த கான்செப்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் டோக்கன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்பீங்க. Students, I hope you understood these topics very well. If you have any doubt, ask to me. Okay. Thank you, students. Have a nice day. Listen the videos carefully.